என்ன சித்தப்பா சௌக்கியமா? கேட்குறோம்ல. என்னடா திடீர்னு இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, சித்தப்பு சரவணன பத்தி தான் பார்க்க போறோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நடு ரோட்ல நிர்வாணமா நின்னேன். சொத்தெல்லாம் போச்சு." சித்தப்பு சரவணன் பேட்டி. அப்படி என்ன ஆயிடுச்சு? வாங்க பார்க்கலாம். 90களில் தமிழ் சினிமாவில் ஹீரோவாகவும் பல படங்களில் நடித்தவர் சரவணன். இவர் சேலத்தை சேர்ந்தவர் என்பதால் சேலம் சரவணன் என்றே பலரும் அழைத்தார்கள். பார்ப்பதற்கு விஜயகாந்த் போலவே இருப்பார். இதுவே அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. ஆனால் இவர் தீவிர ரஜினி ரசிகர். சேலத்தில் ரஜினி ரசிகர் மன்றத்தில் ஒரு முக்கிய பொறுப்பிலும் இருந்தார். 90களில் அடுத்தடுத்து தொடர்ந்து படங்களில் நடித்தார். சூரியன் சந்திரன், அபிராமி, பார்வதி என்னை பாரடி, செவத்த பொண்ணு, தாய் மனசு என பல ஹிட் படங்களை கொடுத்தார். விஸ்வநாத் சந்தோஷ் ஆகிய படங்களை அவரே தயாரித்து நடித்தார். அதிலும் நஷ்டமடைந்தார். அந்த நஷ்டத்தால் நிறைய பணத்தையும் சொத்தையும் இழந்தார். சினிமாவில் நடிப்பது குறைந்து போய் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக மாறினார். சில வருடங்கள் கழித்து பாலா இயக்கிய நந்தா படத்தில் இவரின் தோற்றத்தை பார்த்து ரசிகர்கள் அதிர்ந்தே போனார்கள். அந்த படத்தில் வில்லனாக நடித்திருந்தார். அதன் பின் 6 வருடங்கள் கழித்து அமீரின் இயக்கத்தில் அவர் நடித்த பருத்தி வீரன் படம் அவருக்கு திருப்புமுனையாக அமைந்தது. இந்த படத்தில் கார்த்தியின் சித்தப்பா செவ்வாழை என்னும் வேடத்தில் அற்புதமான நடிப்பை கொடுத்திருந்தார். ரஜினியே இவரை அழைத்து பாராட்டினார். அதன் பின் குணச்சித்திரம், காமெடி கலந்த வில்லன் என பல வேடங்களில் நடிக்க தொடங்கினார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது தன் வாழ்க்கையில் நடந்த பல சோக சம்பவங்களை பகிர்ந்து கொண்டார். இப்போது தொடர்ந்து சினிமாவில் நடித்து வருகிறார். இந்நிலையில் ஊடகங்கள் ஒன்றில் பேசிய சரவணன், 2 படம் தயாரித்தேன். அதனால் 3 கோடி மதிப்பில் இருந்த என்னோட எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டேன். போட்டுக்க துணி கூட இல்லை. என் அண்ணன் தம்பிங்க என்னோட ட்ரெஸ்ஸை கூட தூக்கிட்டு ஓடிட்டானுங்க. நான் நிர்வாணமாக ஆக்கப்பட்டேன். நடு ரோட்டில் நின்னேன். இப்போ திரும்பி வந்திருக்கேன் என்றால் அது கடவுளோட அருள்தான் என பேசியிருக்கிறார். பெரிய விஷயம் இல்லைங்க. நம்பிக்கையும் போராட்டமும் இருந்தால் யாருனாலும் எப்போனாலும் ஜெயிக்கலாங்கிறதுக்கு தாங்க இந்த சரவணன் சாரோட ஒரு வாழ்க்கை. ஸோ இது போல் மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.